ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்கள அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, ஹைப் கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு ஃப்ரைடே எபிசோடில் வந்து எப்படி முடிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஜயுடைய தாத்தாவும் பாட்டியும் தான் காமிக்கிறாங்க. ஏன்னா பாட்டி இறந்துட்டாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் வந்து காமிக்கிறாங்க. விஜயுடைய தாத்தா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பாட்டு நிம்மதியாக போய் சேர்ந்துட்ட. இங்கே விஜயும் காவேரியும் பிரித்த பாவம் தான் நம்மளை நிம்மதியாகவே விடலை அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. விஜய் கூட காவேரி இருந்திருந்தான்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சொல்லி அப்பப்போ ஞாபகப்படுத்தியிருப்பாங்க. கண்டிப்பாக 2 பேரும் ஒன்றா இருந்திருப்பாங்க. அப்போ குழந்தைகிட்ட அம்மா இல்லைன்னு சொல்லியாச்சு. விஜய்கிட்ட வந்து காவேரி செத்து போயிட்டான்னு சொல்லி இன்றைக்கி கஷ்டத்தை அனுபவிக்கிறது நம்மளாக தான் இருக்குது. அவனும் கஷ்டப்பட்டுருக்கிறான், யாரையும் கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி வந்து இவர் வந்து அவங்க கல்யாணிக்கிட்ட வந்து பேசின்னு இருக்கிறாங்க ஃபோட்டோவில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வேலை செய்கிறவங்க தான் வந்து விஜய் தாத்தா கிட்ட கேட்குறாங்க, ஏங்க ஐயா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல, அவள் பாப்பாவும் சின்னவளாக இருக்கிறா, விஜயும் தனியாக இருக்கிறா, அவங்களுக்கு ஒரு துணை தேவையில்லையா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு காவேரி தவிர்த்து விஜய் வந்து யாருமே கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான். நம்ம என்ன சொன்னாலும் அது ஏற்றுக்கவும் மாட்டான். அதை அதை பற்றி பேசுறது இனி நீ விட்டுடு அப்படின்ற மாதிரி வந்து காவேரி தாத்தா வந்து வேலை செய்கிறவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. சரிங்க ஐயா அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அடுத்தது விஜய் தான் போயிட்டு காவேரி பாப்பாவை வந்து ஸ்கூலில் சேர்த்துட்டு வராரு. அட்மிஷன் போட்டுட்டு வராங்க. அடுத்தது காவேரி வீட்டு தான் காமிக்கிறாங்க. காவேரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பேக் பண்ணுறது தான் காமிக்கிறாங்க. உடனே கங்கா கிட்ட தான் பேசுகிறாங்க, என்ன பண்ணிட்டுருக்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இல்லை பேக்கிங்லாம் முடிச்சுட்டுருக்குறோம், எடுத்து வச்சுட்டுருக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இந்த மாதிரி உனக்கு டீச்சர் வேலை கிடச்சிருச்சு, அவளுக்கு கங்காவுக்கு யமுனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப் கலெக்டர் வேலை கிடச்சிது, இப்போ நான் தான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, உனக்கு என்னக்கா ஜாலியாக மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அழகாக ஒரு பாப்பா இருக்கிறா, ஒரு சொந்த கடை இருக்குது, அதை விட உனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு சாரதா சொல்லுவாங்க, அப்படி சொல்கிறீ அப்படின்ற மாதிரி வந்து பேசின்னு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறத பற்றி தான் பேசின்னு இருப்பாங்க. பேக்கர்ஸ்க்கு வந்து வண்டிக்கு சொல்லியிருப்பாங்க. வண்டி ஓட்டுறவர் தான் வந்து, என்னங்கம்மா பேக் பண்ணிட்டீங்களா, எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் ஏற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வருவார். இல்லை கொஞ்ச நேரம் இன்னும் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் இருக்குது திங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு கால் வரும். அதில் வந்து விஜய் அப்படின்ற மாதிரி வந்து பேசுவார். இவங்க விஜய்ன்னு அந்த பேக்கர்ஸ் வந்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா காவேரிக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆகுது. விஜய்ன்னு பேசினாவே எனக்கு ஏன் வந்து ஒரு மாதிரி ஆகுதுன்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து அந்த பேக்கர்ஸ் போனதுக்கப்புறம் வந்து சாரதா கிட்ட கேட்பாங்க, விஜய் வந்து விஜய்னு பேர் எடுத்தாவே எனக்கு வந்து ஏதோ ஆகுதுமா, எனக்கும் விஜய்க்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா அப்படின்ற மாதிரி வந்து சாரதா கிட்ட கேட்பாங்க. ஏன்டி அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, இல்லைம்மா விஜய்னு இன்றைக்கி மட்டும் இல்லை, அன்றைக்கி கூட யாரோ பேசும்பொழுது கூட எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப எதையோ யோசிக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ ஞாபகம் வருது, ஆனால் எனக்கு சரியாக ஞாபகம் வர மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. ஒருவேளை நான் லவ் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேன்னா, இல்லை அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரா, இல்லை நான் அவருக்கு பொண்டாட்டியாக இருந்து டார்ச்சர் பண்ணேன்னா, இல்லை போன ஜென்மத்துடைய பந்தமா, அது எதுவுமே எனக்கு தெரியல. விஜய்ன்ற கேரக்டர் பேர் கேட்டாவே என்னால் வந்து அது ஒரு மாதிரி ஆகிடுறேன் நான் அப்படின்ற மாதிரி வந்து காவேரி வந்து சாரதா கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. சாரதா வந்து ஃபீல் பண்ணி அழுவாங்க. நாளைக்கான எபிசோடில் வந்து எப்படி கொண்டு போவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பேக் பண்ணிவிட்டு அந்த ஊருக்கு வர மாதிரி தான் காமிப்பாங்க. ஊருக்கு வந்துட்டு அடுத்த நாள் வந்து போயிட்டு ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா காவேரி பாப்பா இருக்கிறா இல்லைங்களா, அவங்க கிளாஸில் தான் இவங்க டீச்சராக போயிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பாப்பா பேர் என்ன, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு அவங்க காவேரியும் காவேரியுடைய பொண்ணும் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்குவாங்க. கிளாஸில் இருக்கிற பாப்பா பசங்க பேரெல்லாம் கேட்பாங்க. இவங்க காவேரின்னு சொல்லுவாங்க. உன் பேர் காவேரியா, என் பேரும் காவேரி தான் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க 2 பேர் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து விஜய் வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் கொண்டு போவாங்க. கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டீச்சரு, அவங்களுக்கும் என் பேர் தான் அப்படின்ற மாதிரி வந்து பேசும்போது, பரவாயில்லையே உங்கள் டீச்சருக்கும் ஃப்ரெண்ட் ஆகிட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்து இவர் பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து விஜயோடைய தாத்தா
வந்து மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து சாரதா பார்க்குற மாதிரி தான் கதையை கொண்டு போவாங்க. ஃபஸ்ட்டு விஜயோடைய தாத்தாவும் சாரதாவும் ஃபஸ்ட்டு பார்த்து பேசிக்கிற மாதிரி தான் வந்து கதையை வந்து கொண்டு போவாங்க. அடுத்தது விஜய் வந்து காவேரி பார்க்குற மாதிரி கொண்டு போவாங்க கதையை. குழந்தைக்கும் காவேரிக்கும் உள்ள பாண்டிங் வந்து கொஞ்சம் அஃபெக்ஷன், லவ் அந்த மாதிரி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து விஜய்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து கொண்டு போவாங்க கதையை. இந்த மாதிரியான சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.